இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இங்கிலாந்து தேசத்திலே 2 சகோதரர்கள் ஒன்றாய் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் ஒருவன் மிகப்பெரிய வியாபாரியாக மாறி நிறைய பணம் சம்பாதித்தான். இவ்வுலகில் நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தான். ஆனால் அவன் இறந்தபோது கொஞ்ச பேர்தான் அவனுக்காக கவலைப்பட்டனர். இன்றும் கூட அவனை நினைத்து பார்ப்பவர்கள் மிகவும் கொஞ்ச பேர்தான். ஆனால் மற்ற சகோதரனோ ஒரு மிஷனரி மருத்துவராக படித்து ஆப்பிரிக்காவுக்கு சென்றார். அவரிடம் அதிக பணம் இருக்கவில்லை. அவர் ஏழையாக மரித்தார். ஆனாலும் அவர் இன்னொரு விதத்தில் செல்வந்தனாக இருந்தார். இன்றும் கூட மக்கள் அவரை பற்றி பேசுகின்றனர். ஆப்பிரிக்காவிற்கு சென்ற அந்த மிஷனரியின் பெயர்தான் டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் அநேக மக்களுக்கு உதவி செய்தார். ஆப்பிரிக்க நாட்டையே அசைத்தார் என்று கூட சொல்லலாம். அவர் இயேசுவை குறித்து அவர்களுக்கு கூறினார். அநேக அடிமைகளுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார். தேவனுக்கும் மற்ற மக்களுக்கும் அவர் செய்த சேவையின் நிமித்தம் அவர் மரித்த பின்னர் இங்கிலாந்தில் உள்ள ஆலயம் ஒன்றில் ராஜாக்கள் மற்றும் மாபெரும் மனிதர்களோடு கூட இவருடைய உடலையும் அடக்கம் செய்தார்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் இல்லாதிருந்தால் அவருடைய சகோதரனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏனெனில் அவருடைய சகோதரன் மரித்த போது இவர் டேவிட் லிவிங்ஸ்டனின் சகோதரன் என்று அனைவராலும் பேசப்பட்டார். மேலும் அவரது சகோதரன் இவ்வுலகில் வாழ்ந்த போது பொக்கிஷங்களை, அதாவது சில உலக செல்வங்களை உடையவராக வாழ்ந்தார். ஆனாலும் இவர்கள் இருவரில் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர் டேவிட் லிவிங்ஸ்டனே என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்களும் கூட இவ்வுலகில் வாழ்ந்து மரிக்கும் போது உங்களிடத்தில் இருக்கும் பொக்கிஷம் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். அதாவது அழிந்து போகக்கூடிய அல்லது திருடக்கூடிய பணம் மற்றும் உலக பொருட்களை சேகரிப்பதில் உங்கள் நேரத்தை செலவிடாதீர்கள். ஆனால் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்றார். நாம் இயேசு கிறிஸ்துவிற்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதன் மூலம், அவருக்கு பணி செய்வதன் மூலம் நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, இது உண்மையான காரியம் அல்லவா? ஆம், இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விடும்போது இவ்வுலகில் நமக்கு தேவையானவற்றை எல்லாம் அவர் கவனித்துக் கொள்வார். அவருக்காக நாம் செய்பவற்றை அவர் கணக்கில் வைத்துக் கொள்ளுவார். நிச்சயமாக ஒரு நாள் நாம் அதன் பலனை அவரிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். தேவ ஊழியம் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது அல்ல. அது பரலோகத்தின் ராஜாவாகிய தேவனால் மனிதனுக்கு கிடைக்கும் உன்னதமான அழைப்பாகும். உலகத்தின் எந்த பதவியும் தராத நித்திய ஜீவனையும் ஆத்துமாக்களின் ரட்சிப்பையும் குறிக்கோளாக கொண்டது இந்த ஊழியம். படைத்தவருடன் இணைந்து செய்யும் தெய்வீக பணி. உலகத்து பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட் ஆகியோரின் சேவையை விட சர்வலோகத்தின் அதிபதியாகிய தேவனுக்காக செய்யும் ஊழியம் மிகவும் உயர்ந்தது. தேவன் ஊழியக்காரர்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படி செய்வார். எனவே உற்சாக மனதுடன் ஊழியம் செய்யுங்கள், கனம் பெறுவீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஆண்டவரே, அப்பா நீர் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவரை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்ன வசனத்தின்படி பாசோத்திர பிதாவினிடத்திலிருந்து வருகிற கனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் என் தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.